ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றும் ஆகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த வேத வசனம் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. வெட்டாந்தரை, வறண்ட நிலம், நீரூற்று, தண்ணீர் தடாகம். 3 நன்மைகளை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதில் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, புல்லும் குறுக்கும் விளையும் என்றெல்லாம். ஆனால் நமக்கு இன்றைக்கு தேவை வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுமாக மாறும். வெட்டாந்தரை என்றால் என்ன? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு எவ்வளவு இருந்தாலும் பொத்தலான பையில போட்டது போல போய்கொண்டே இருக்கும். வறட்சி இருந்து கொண்டே இருக்கும். ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும். எவ்வளவு தண்ணீர் அந்த வறண்ட நிலத்தில் ஊற்றினாலும் அந்த தண்ணீரை அந்த நிலம் உறிந்து கொண்டு தண்ணீர் இல்லாதது போல அல்லது மழை பெய்யாதது போல அந்த நிலத்தில் தண்ணீர் ஊற்றப்படாதது போலவே காண்பித்து கொண்டிருக்கும். இது என்னதான் கடினப்பட்டு நாம் நம்முடைய பிஸ்னஸ், அதாவது தொழில் செய்தாலும் அந்த தொழில் ஒரு வளர்ச்சி இல்லாதபடி முடக்கப்பட்டு கிடக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை தண்ணீர் தடாகமாக மாற்றப் போகிறார். நீங்கள் வறண்ட நிலம்தான், ஆனால் நீங்கள் தண்ணீர் தடாகமாக மாறப்போகிறீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற அநேகர் எத்தனையோ மருந்து எடுத்தாச்சு, எத்தனையோ மருத்துவரை பார்த்தாச்சு, எவ்வளவு ஜெபித்தாச்சு, ஆனால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை. You are so depressed because of your unfaithfulness. எனக்கு விசுவாச குறைவெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் சூழ்நிலையை பார்த்தா விசுவாசம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இதை பார்த்துதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எசேக்கியேலை ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போகிறார். அந்த எலும்புகளை பார்த்து அது மிகவும் உணர்ந்து போயிருக்கிறது. எசேக்கியேல் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் சுற்றி வருகிறார். He examined everything there. At last, he find that all bones are dry bones. அது எல்லாம் காய்ந்து போய் எல்லாம் உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேல் இடத்துல கேட்கிறா, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? தேவரீர் உமக்கு மாத்திரமே தெரியும். I don't know Lord, but you know everything. அது உமக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியானால் மனுபுத்திரனே, நீ அதற்கு தீர்க்க தரிசனம் உரை. இப்போ ஆண்டவர் அப்படியே இந்த வார்த்தைக்கு வருவீர்கள் என்றால், வறண்ட நிலம்தான், வறட்சி தான். wherever you go, you feel dryness. Whatever you take, you feel the dryness, the emptiness. எங்கே போனாலும் ஒரு வெறுமை, ஒரு தரித்திரம், ஒரு குறைவை காண முடிகிறது. ஊழியத்தில் கூட ஆத்துமாக்கள் இல்லை என்கிற குறைவு, வறட்சி, மிகுந்த வறட்சி, வறண்டு கிடக்கிறோம். அப்படி வறண்டு கிடக்கிற நிலத்தை தான் கர்த்தராகிய தேவன், தேவாதி தேவன் சொல்லுகிறார், அது
வறண்ட நிலம் தண்ணீர் தடாகமாய் மாறும். அது பெரிய ஏரியாக மாறும். அது தண்ணீர் நிறைந்திருக்கிற குளமாக, ஏரியாக, குட்டையாக, அது பெரிய பரப்பளவில் தண்ணீர் தேங்கி நிற்கிற இடமாக மாறும். நாம் கேட்கலாம், அது எப்படி மாறும்? How it is possible? It's all dried. இனி அதில் தண்ணீர் சேர்த்து அது உருவாவதற்கான வாய்ப்பே இல்லை. இனி ஒரு நன்மை உண்டாக வாய்ப்பில்லை, இனி ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வாய்ப்பில்லை என்றெல்லாம் நாம் புலம்பலாம். தொழில் ரீதியாக நான் தோற்றுவிட்டேன், குடும்ப ரீதியாக நான் தோற்றுவிட்டேன், ஊழிய ரீதியாக நான் தோற்றுவிட்டேன் என்றெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வறண்ட நிலம்தான் இனி தண்ணீர் தடாகமாய் மாறப்போகிறது. You are going to be blessed because of Jesus Christ. In the name of Jesus Christ, you are going to get all kind of blessings. வறண்ட நிலத்தில் பறவைகளை காண முடியாது, பூக்களை காண முடியாது, மரங்கள், செடிகள், கொடிகளை காண முடியாது, ஜீவ ஜந்துக்களை காண முடியாது. வறண்ட நிலத்தில் அவைகள் எதுவும் இருக்காது. ஏனென்றால் அது வறண்ட நிலம், ட்ரை லேண்ட். ஆனால் தண்ணீர் தடாகத்தில் மீன் இருக்கும், பலவித பிராணிகள் அங்கே வாசமாக இருக்கும், பறவைகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், கொடிகள் இருக்கும், பலவிதமான மிருகங்கள் வந்து இளைப்பாறுகிற இடமாக அது இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லாமல் இருந்த இடத்தை தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமான இடமாக மாற்றுகிறேன் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, வனாந்திரம். வனாந்திரம் நீரூற்றுகளால் நிரப்பப்பட்டிருக்கும். வனாந்திரம் அதில் ஒன்றும் வராது, விளையாது. ஆனால் அதில் நீரூற்று ஏதேனை போல் அது மாற்றப்பட்டுவிடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரமாக இருக்கலாம், வறண்ட நிலமாக இருக்கலாம். நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர் ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான், உங்களை உயர்த்துவதற்காகத்தான், உங்களை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார். He died on the cross because of you, to bless you, to lift you up from your poorness. உன்னுடைய தரித்திரத்திலிருந்து உன்னை உயர்த்தும்படி தான் அவர் சிலுவையில் மரித்தார். இந்த காலை வேளையில் அந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வறட்சி மாறும், உங்கள் வனாந்திரம் மாறும், செழிப்பு உண்டாகும். ஒன்றுமில்லை, ஆனால் உங்களிடத்தில் புல்லையும் குறுக்கையும் விளைவிக்கிற கர்த்தர். அதில் ஒன்றுமில்லை, ஆனால் அங்கே தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், தேவாதி தேவனுடைய அனுக்கிரக கிருபை இறங்கி வர பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஆதலால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை வைத்து ஜெபியுங்கள். இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தை எனக்காக தான் சொல்லியிருக்கிறேன், நான் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கிறேன் என்று சொல்லுங்கள். 3 விதமான ஆசீர்வாதம்: தொழில் ரீதியான, குடும்ப ரீதியான, ஊழிய ரீதியான. தரித்திரங்கள், குறைவுகள் மாற்றப்படுகிற நாள் இந்த நாள். இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் முதல் உங்களுடைய தரித்திரங்கள், உங்களுடைய குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற்றம் அடைய போகிறது. அதை படிப்படியாக கர்த்தர் மாற்றி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமும் அநேகருக்கு நன்மையுமாய் மாற்றப் போகிறார். You are going to be blessed for so many. கர்த்தர் உங்களை இப்படி உயர்த்த போகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிரகாமை மேன்மைப்படுத்தின ஆண்டவர் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவருடைய
சத்தத்தை கேட்டு புறப்பட்டு வந்த ஆபிரகாமை அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். He blessed all his flocks, calves, sheep and goats. அவர் எல்லா மந்தைகளையும், ஆடுகளையும், மாடுகளையும், கன்றுக்குட்டிகளையும் ஆசீர்வதித்து அவன் பெருக பண்ணினார். He blessed his business. அப்புறம் he blessed Sarah. மூன்றாவது, he blessed his ministry with the Lord. அவன் என்னப்பா ஊழியம் செய்தா? ஆபிரகாம் செய்த ஊழியம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஊழியம். பரிந்து பேசி ஜெபித்தல், அழித்து விடாதரும் ஆண்டவரே என்று கெஞ்சுதல். அவன் ஒரு பெரிய ஊழியத்தை செய்தான். அவன் தேவனிடத்தில் முகமுகமாய் பேசுகிறான். தகப்பனே, 50 நீதிமான் அழிக்க மாட்டேன். 10 வரையிலும் வருகிறான். ஆண்டவருக்கு தெரியும் ஒரு லோத்துக்காக இவ்வளோ போராடுகிறான். I will never live Lot. லாத்தை நான் விட்டுற மாட்டேன், அவனை எப்படி காப்பாற்றி விடுவேன் என்று சொல்லி அவனையும் அவன் பெண் பிள்ளைகளையும் அவன் மனைவியையும் காப்பாற்றினான். மனைவி பின்னிட்டு பார்த்த துப்பு தூணானால் மற்றபடி அவனும் அவன் 2 பெண் பிள்ளைகளும் தப்பித்து கொண்டார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் பல உதாரணங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளை நீங்கள் உரிதாக்கிக் கொள்ளுங்கள், சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் கர்த்தரை துதியுங்கள். நீர் இதை எனக்கு தந்தபடினாலும் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்கள். ஒரு நிமிடம் உங்களுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதைப் போல உணர்ந்து ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த நாள் முதல் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், நன்மையாய், தயவாய், கிருபையாய் என்னை பயன்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உங்களை பயன்படுத்துவார். ஆமென்.